மன்னன் ராஜவர்மன் நீதி தவறாத நேர்மையாளன். நீதியையும் நேர்மையும் தன் உயிருக்கும் மேலாக மதிப்பவன். ஒரு நாள் குணசேகரன் என்னும் அயலூர்க்காரன் மன்னன் ராஜவர்மனிடம், அரசே, நான் என் மனைவியுடன் உங்கள் தலைநகருக்கு வந்து கொண்டிருந்தேன். நண்பகல் நேரம் நானும் என் மனைவியும் ஒரு மரத்தடியில் உறங்கினோம். அப்போது அவள் மீது எங்கிருந்தோ வந்த அம்பு தைத்து உயிரிழந்து விட்டாள். எங்களுக்கு எதிரில் சற்று தூரத்தில் வேடன் அமர்ந்திருந்தான். அவன்தான் என் மனைவியை கொன்றவன். அவனை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்றான். ஆனால் அந்த வேடனோ, அரசே, நான் குற்றமற்றவன். எந்த காரணமும் இன்றி நான் ஏன் அந்த பெண்ணை கொல்ல வேண்டும்? நான் அம்பு எய்தவில்லை என்று கதறினான் வேடன். கொல்லப்பட்ட பெண்ணின் உடலையும் அவள் மீது தைத்திருந்த அம்பையும் பார்த்த ராஜவர்மனுக்கு ஓர் எண்ணம். வேடனே, நீ வேறு விலங்குக்கு குறிவைத்து தவறுதலாக இந்த பெண் மீது பட்டிருக்கலாம் அல்லவா? ஆனால் இவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த அதே சமயம் வேடனும் உறங்கிக் கொண்டிருந்தான். வேடன் கதறி கதறி சாதித்தான் தான் இல்லை என்று. வேடனின் வார்த்தைகளை நம்பாத மன்னன் அவனை நாடு கடத்தினான். இந்த சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பின் வெளியூர் சென்றிருந்த முதலமைச்சர் ராஜவர்மனை சந்தித்தார். நடந்த சம்பவத்தை பற்றி விவாதித்தார் மன்னன் அமைச்சரிடம். அந்த பெண்ணின் மீது தைத்த அம்பினை பார்த்த முதலமைச்சர், அரசே, இந்த அம்பினை கவனித்தீர்களா? துருப்பிடித்திருக்கிறது. வேடர்கள் துருப்பிடித்த அம்பை பயன்படுத்த மாட்டார்கள். எப்போதோ யாரோ எய்த அம்பு மரத்தில் சிக்கியிருக்கிறது. காற்று அடித்ததும் மேலே இருந்த அம்பு இந்த பெண்ணின் மீது விழுந்திருக்கலாம். அமைச்சர் சொன்னதை கேட்டு பதறினான் மன்னன். நீதி நெறி தவறாத நேர்மையாளனாகிய நான் அநியாய தீர்ப்பை வழங்கிவிட்டேனே என்று அக்கணமே உயிரை விட்டான்.